our channel Hemz&Homez. இன்னைக்கு நம்ம வந்து பெல்வியூவில் வந்து ஓப்பன் ஹவுஸ் ஃபயர் ஸ்டேஷன்லன்னு சொன்னாங்க. கதிரோட ஸ்கூலில் தான் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. மார்னிங் 10 to 4 வரைக்கும் எந்த டைம் வேணாலும் நம்ம போகலான்னு சொன்னாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபயர் ஸ்டேஷன் அப்புறமா வந்து போலீஸ் வேன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு டே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸ்கூல்லையுமே ஃபயர் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தாங்க. கதிர் வந்து கொஞ்சம் பயந்தான்றதுனால பேரண்ட்ஸோடு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள், அவனுக்கு வந்து லேர்னிங்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்தாச்சு. வந்ததும் பார்த்தா எல்லாருமே ஒன்றா நிற்க வச்சு டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. கிச்சனில் குக் பண்ணும்போது ஃபயர் ஆகுது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. கிச்சனில் அதிகமாக வந்து ஆயிலில் குக் பண்ணும்போது தான் வந்து ஃபயர் ஆகும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் இப்போ பண்ண போகிறாங்க. All right, so this is what the average fire looks like if you're going to be cooking in the kitchen and something wrong happens. That's what it's going to look like. So if you don't have a fire extinguisher, your next best find one that closely fits your pan. That's what it's going to look like. And if you just put it over the top, it'll smother out the fire because there's no more oxygen. Air, oxygen from that fire. If you take that away from the fire will stop burning, and it will keep everybody out of the kitchen. ஃபயர் ஸ்டேஷனில் வந்து நிறைய டைப் ஆஃப் ட்ரக் இருக்கும். லேடர் ட்ரக், அப்புறமா ரெஸ்கியூ டீமுக்கு தனியாக ட்ரக் இருக்கும், ஃபயர் என்ஜின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ட்ரக் வந்து உள்ளே இருக்கும். இப்போ ஃபயர் என்ஜினை தான் வந்து உள்ளே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கதிரையும் கூப்பிட்டேன். கதிர் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்டாரு. கேப் கூட வந்து போடுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் நான் மட்டும் சரி ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தப்ப நிறைய ஸ்விட்சஸ், அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கவே. அதுக்கப்புறமா ஜாக்கெட்ஸ்லாமும் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்டால் போட்டிருந்தாங்க. என்ன ஸ்டால் அப்படின்னா ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு போட்ட ஒரு கேப், பிளாஸ்டிக்கில் ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் வந்து பென்னு, அதுக்கப்புறமா நிறைய பேம்ப்ளெட்ஸு, ஸ்டிக்கர்ஸ் குழந்தைங்களுக்கு, அப்புறம் வரவங்களுக்குலாம் வந்து சும்மா காஃபி, பிஸ்கெட்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே தான் ஃபயர் ஃபைட்டர்ஸோட ஜாக்கெட், ஹெல்மெட் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் பைப் வந்து அங்கங்கே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின்லேருந்து ஒரு விதமான கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து ப்ரீத் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபயர் ஸ்டேஷனோட அவுட்டில் வந்து போயிடும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கேஜஸ் இருக்குது. ஃபயர் ட்ரக்கையும் ஃபயர் ஹைட்ரண்ட்டும் கனெக்ட் பண்ணுற அந்த அவுட்லெட் பைப்ஸும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஃபயர் ட்ரக், அதில் வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் வந்து வீட்டில் ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு அந்த மாதிரினா வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே வந்து இங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இங்கே இருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸ், இங்கே ரெஸ்கியூ டீம் எல்லாருமே இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓப்பன் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கும் சரி கதிர்க்கும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. கதிர் கொஞ்சம் இன்னமும் பயந்துட்டு தான் இருந்தான். ஸ்கூலில் வந்து பயப்படுறான்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோமே வந்து அவன் ரொம்ப பயந்தான். பட் எங்களுக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும், எப்படி வந்து ஃபயர் ட்ரக்கை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணோம், ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன மாதிரியான ரிஸ்க்கான ஜாப்லாம் பண்ணுறாங்க, இது எல்லாமே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து எவ்வளோ டைமிங்கில் இவங்க வருவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 minutesக்குள்ளே இவங்க உங்களோட லொக்கேஷனில் வந்து ரீச் ஆகிடுவாங்க. இந்த ஃபயர் ஹவுஸ் வீடியோ வந்து இதோட முடியுது. நாங்களும் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.